சார் நீ அப்படியே ப்ரொசீட் பண்ணுங்க. ஏன்னா நான் என்னோட வாய்ஸ் வந்துச்சுன்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். நான் மியூட் போட்டுறேன். ஓகே சார். கேரி ஓவர் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இங்க எல்லாம் மியூட் பண்ணியிருக்கோம். நீங்க ஏதாவதுனா சொல்லுங்க, நாங்க வந்து அன்மியூட் பண்ணிக்கோ. ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம், கண்டினியூ. ஓகே மேம். ஃபர்ஸ்ட் நான் ஜென்ரலா என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ராடா கிளாசிஃபை பண்ணோம்னா ஒன்று நம்ம கோர் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம நிறைய போர்ட்ஸ் இருக்கு எக்ஸாம் கண்டக்ட் பண்றதுக்கு. இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. யூபிஎஸ்சி வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட எக்ஸாம் கண்டக்ட் பண்ற ஏஜென்சி. அவங்க சிவில் ரிலேட்டட் எக்ஸாம்னா ஐஏஎஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேரு. இதுதான் இருக்கிறதுலே நம்ம எக்ஸாம் எழுதி போறதுலயே ஹையஸ்ட் கிரேட் ஜாப்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கிரேட் ஏ போஸ்ட். ஸோ கிட்டத்தட்ட ஐஏஎஸ்க்கு ஈக்குவலான ரேங்க் இருக்கிற போஸ்ட் ஐஏஎஸ்ன்னு. இது ஒரு எக்ஸாம் இருக்கு. இதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்றது வந்து அதுவும் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் தான். இது கிளியர் பண்ணோம்னா நம்ம வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரா உள்ள ஜாயின் பண்ணலாம் டிபார்ட்மெண்ட்குள்ள. அடுத்து இது இல்லாம டிஎன்பிஎஸ்சி இல்லாம சில போர்டு இருக்காங்க, ஹவுசிங் போர்ட், ஸ்லம் கிளியரன்ஸ் போர்டுன்னு. அவங்கெல்லாம் அவங்களுக்குரிய அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸை தனியா எக்ஸாம் வச்சு ரெக்ரூட் பண்ணிப்பாங்க. அவங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அப்படி அவங்க எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதனால நமக்கு என்னன்னா ரெண்டும் ஒரே போஸ்ட் தான். டிஎன்பிஎஸ்சியில ஏஇ எழுதி போனீங்கனாலும் இந்த ஹவுசிங் போர்டு இதுல போனாலும் ஏஇ தான். ஆனா கொஞ்சம் எக்ஸாம் பேட்டர்ன், சிலபஸ் அதெல்லாம் சேஞ்ச் ஆகும். அடுத்து வந்து இதுவுமே சென்ட்ரல் கவர்மெண்டோட ஒரு எக்ஸாம் ஏஜென்சி தான், எஸ்எஸ்சின்னு, ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன். இது நம்ம இது வரைக்கும் சொன்ன எக்ஸாம்ஸ் விட இன்னும் கொஞ்சம் ஈஸியரா தான் இருக்கும். இது வந்து இதுல எக்ஸாம் எழுதி போனீங்கன்னா ஜூனியர் இன்ஜினியரா போகலாம். இதுக்கு அடுத்த லெவல்னு வச்சுக்கோங்க. அது கிரேட் ஏ போஸ்ட்னா இந்த டிஎன்பிஎஸ்சியில ஏஇயா போறதுலாம், அசிஸ்டன்ட் இன்ஜினியரா போறதுலாம் கிரேட் பி போஸ்ட். இந்த எஸ்எஸ்சி ஜூனியர் இன்ஜினியர் வந்து கிரேட் சி லெவல் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். எக்ஸாம்ஸ் எவ்வளவு ஈஸியோ அந்த அளவுக்கு நம்மளோட கிரேடும் வந்து கம்மியாயிட்டே போகுது. அடுத்து இதே மாதிரி எஸ்எஸ்சி மாதிரி இது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, இந்தியன் ரயில்வேஸ்ல ரெக்ரூட் பண்ணுவாங்க. அங்கேயுமே ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட் இருக்கு. இதுக்கு தனியாக எக்ஸாம்ஸ் அவங்க கண்டக்ட் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் விட்டுட்டு இது டிஆர்பி வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஃபீல்ட் ரிலேட்டடா அந்த மாதிரி இருக்கும். இது வந்து டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. இது நம்ம இப்போ பிஇ மட்டும் படிச்சீங்கன்னா வந்து பிஇ குவாலிஃபிகேஷனுக்கு பாலிடெக்னிக் காலேஜஸ்ல எல்லாம் லெக்சரரா போகலாம். இதே எம்இ படிச்சீங்கன்னா காலேஜஸ்ல ப்ரொஃபஸரா போகலாம். இன்ஜினியரிங் காலேஜஸ்ல நம்ம லெவலுக்கு நம்ம இப்போ பாலிடெக்னிக் காலேஜ்க்கு தான் லெக்சரரா போக முடியும். இது இல்லாம இஸ்ரோ, பார் இந்த மாதிரி சென்ட்ரல் எப்படி சொல்ல ரிசர்ச் ஏஜென்சிஸ் எல்லாம் வைக்கிறது வந்து இவங்களும் எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடாவே. அதுல போனீங்கன்னா வந்து நீங்க சயின்டிஸ்ட் ஆர் இன்ஜினியர் தான் அது கிரேட் பேரு. ரொம்ப நல்ல போஸ்ட்னு வச்சுக்கோங்க. சேலரி அதிகமா இருக்கும், நல்ல ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டும் நல்லா இருக்கும். இது இல்லாம கேட் எக்ஸாம் எழுதியும் போகலாம். நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. கேட் வந்து ஃபைனல் இயர்ல இருந்து நீங்க எழுத ஆரம்பிக்கலாம். கேட் எழுதுனீங்கன்னா எய்தர் நீங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்றதுனாலும் பண்ணலாம். ஆனா என்ன மார்க் பொறுத்து எவ்வளவு நல்ல ரேங்க் வாங்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல காலேஜஸ் கிடைக்கும். இல்ல ரொம்ப நல்ல ரேங்க்னா ஈவன் பிஎஸ்யூஸ்ல வந்து ஒரு எப்படி சொல்ல நீங்க படிக்கிறதுனாலும் படிச்சுக்கலாம், வேலைக்கு போறதுனாலும் போய்க்கலாம். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து இது இல்லாம சில ஜெனரல் எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு, அதை நான் சொல்றேன். யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ற ஜெனரல் எக்ஸாம் வந்து நிறைய இருக்கு. மெயினா நமக்கு தெரிஞ்சது வந்து இந்த ஐஏஎஸ் எக்ஸாம், சிவில் சர்வீஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த எக்ஸாம்ஸ் இருக்கு. அடுத்து டிஎன்பிஎஸ்சில இந்த குரூப் எக்ஸாம்ஸ், குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்கு. அடுத்து ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷனும் வந்து சிஜிஎல், சிஹெச்எஸ்எல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. இதுல இந்த சிஜிஎல்ங்கிறது வந்து கம்பைன்ட் கிராஜுவேட் லெவல்னு. இது நீங்க வந்து பிஇ முடிச்சா, பிஇல எனி டிகிரி கிராஜுவேட் ஆனதுக்கு அப்புறம் எழுத முடியும். சிஹெச்எஸ்எல்லாம் வந்து நீங்க இப்பவே எழுதலாம். இது வந்து கம்பைன்ட் ஹையர் செகண்டரி லெவல்னு. +2 தான் குவாலிஃபிகேஷனு. ஆனா 4 லெவல்ஸ் அந்த மாதிரி இருக்கும் எக்ஸாம்.
எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கனாலும் மினிமம் 2 லெவல் எக்ஸாம் இல்லாம இருக்கவே இருக்காது. அடுத்து வந்து இதுலயும் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து டெக்னிக்கலா நமக்கு கண்டக்ட் பண்றது ஜூனியர் இன்ஜினியர் ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதுவே ஜென்ரல் எக்ஸாம்ஸ்னா பாத்தீங்கன்னா என்டிபிசி இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இது இல்லாம பேங்க் எக்ஸாம்ஸ்லாம் எழுதலாம். பேங்க் எக்ஸாம்ஸ்க்கு மெயினா நிறைய பேங்க்ஸ்க்கு வந்து ஐபிபிஎஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாம நீங்க எஸ்பிஐ போல சில பேங்க் வந்து தனியா அவங்களுக்குன்னே அது வந்து அது வேஸ்ட். அதான் ஃபர்ஸ்ட் எந்த ஜாப் நமக்கு சூட் ஆகும்னு பார்க்கணும். அந்த ஜாபுக்குரிய எக்ஸாமுக்கு வந்து படிக்கிறதா வந்து ஒரு மெயினான இம்பார்ட்டன்டான ஸ்டெப். ஃபர்ஸ்ட் நீங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு போறேன் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்த மாதிரி வேலைக்கு போறதுன்னு பாருங்க. கோர் ரிலேட்டடா போகணுமா, இல்ல வந்து ஜென்ரலா இப்போ ஐஏஎஸ் எழுதணும், குரூப் எக்ஸாம்ஸ் எழுதணும், அந்த மாதிரி உங்களுக்கு உங்களுக்கு ஒண்ணு பிடிக்கும்ல, அந்த அந்த அது வந்து நீங்க தான் செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி எக்ஸாம்ஸை செலக்ட் பண்றது ஒரு மெயின் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி. அடுத்து வந்து நான் ஜென்ரலா சிவில் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ்க்கு எப்படி படிக்கணும்னு சொல்றேன். எனக்கு ஜென்ரல் எக்ஸாம்ஸ் பத்தி அவ்வளோ ஐடியா இல்லை. சிவில் எக்ஸாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு மாதிரி சப்ஜெக்ட்ஸ் நம்ம படிக்க வேண்டியதா வரும். நான் டோட்டலா என்னென்ன படிக்கணும்னு சொல்றேன், அப்புறம் எந்தெந்த எக்ஸாமுக்கு நீங்க என்னென்ன வருங்கிற மாதிரி சொல்றேன். மொத்தம் நீங்க அந்த நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருந்தோம் காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டு கோர் ரிலேட்டட் எக்ஸாம், அந்த எக்ஸாம்ல எந்த எக்ஸாம் எழுதுறதுனாலும் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்க படிச்சிருக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம போட்டிருந்தது வந்து ஐஏஎஸ் போட்டிருந்தோம். ஐஏஎஸ் வந்து 2 ஸ்டேஜ்ல நடத்துவாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து அப்ஜெக்டிவ் டைப்பா இருக்கும். அதுக்கு வந்து நீங்க சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். ஆப்வியஸா சிவில் இன்ஜினியரிங்ல இருந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் வரும். அடுத்து வந்து இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ், ஜென்ரல் ஸ்டடிஸ் எல்லாம் இந்த மாதிரி இருக்கும். அதோட ஜென்ரல் ஸ்டடிஸ் வந்து அது வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். இதுல ஒரு நிமிஷம். சிவில் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ்லாம் நம்ம காலேஜ்ல என்ன சொல்லி தராங்களோ அதுவே கொஞ்சம் நல்லா படிச்சீங்கன்னா போதும்னு வச்சுக்கோங்களேன். ஜென்ரல் ஸ்டடிஸ்க்கு மட்டும்தான் நீங்க வந்து வேற ஏதாவது சோர்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும். அடுத்த ஸ்லைட். அடுத்து என்ன இப்போ சிவில் இன்ஜினியரிங் அப்படின்னா வந்து மெயினா நம்ம கிளாஸ் நோட்ஸ் இருந்தாவே போதும். நீங்க கிளாஸ்ல ஒழுங்கா கவனிச்சு ஓரளவுக்கு நல்லா ரெகுலரா கிளாஸ் அட்டென்ட் பண்ணீங்கன்னா அதுவே மோர் தென் இனஃப்னு நினைக்கிறேன். அதுவே போதும். இப்போ டிஎன்பிஎஸ்சி எல்லாம் எழுதுறதுக்கு வந்து நீங்க ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி காலேஜ்ல ஓரளவுக்கு நல்லா படிச்சுட்டீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் உங்களுக்கே ஒரு ஐடியா இருக்கும், அது ஈஸியா கிராக் பண்ணிடலாம். யூபிஎஸ்சிக்கு இப்போ ஐஏஎஸ் எல்லாம் எழுதுறீங்கன்னா அதுக்குன்னு ஸ்பெஷல் கோச்சிங் அந்த மாதிரி தேவைப்படும். மற்றபடி டிஎன்பிஎஸ்சிக்கு சிவில் இன்ஜினியரிங்க்கு காலேஜ்ல நீங்க நல்லா கவனிச்சு நல்லா படிச்சிருந்தாவே போதும்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாம இதுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு கிளாஸ் நோட்ஸ் படிக்கலாம் நம்ம. ஆனா கிளாஸ் நோட்ஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயிலா ரொம்ப பெருசா இருக்கும். அது இல்லாம நீங்க நெட்ல பாத்தீங்கன்னா இந்த ஃபேமஸ் அகாடமிஸ் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் ஏஎஸ் மேடிசி இந்த மாதிரி, இதோட நோட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும். அவங்க வந்து ஓரளவுக்கு மொத்த சப்ஜெக்டே ஷார்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம மெக்கானிக்ஸ் ஆஃப் சாலிட்ஸ்னா அது 2 செமஸ்டர் படிச்சிருப்போம். 2 செமஸ்டர் உட்காந்து ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா வந்து அது ரொம்ப டைம் கன்சியூமிங்கா இருக்கும். ஸோ அதுக்காக யூ கேன் ரெஃபர் இந்த மாதிரி ஏஎஸ் அகாடமி, மேடிசி இந்த மாதிரி நோட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நிறைய அப்ஜெக்டிவ் புக்ஸ் இருக்கு. இதுல நான் 2-3 ஆத்தர் பேர் எழுதியிருக்கேன். அந்த ஆத்தர்ஸ் வந்து கொஞ்சம் ஃபேமஸ் புக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இஸ்ரோ எக்ஸாம்லாம் இருக்குன்னா இஸ்ரோக்கு மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து 80 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். டைம் ரொம்ப அதிகமா இருக்கும். சிவில் இன்ஜினியரிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த அப்ஜெக்டிவ் புக்ஸ் கொடுத்துருக்கேன்ல இதுல இருந்தா வரும். இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் மட்டும் அடிஷனலா நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி சிவில் இன்ஜினியரிங் இந்த புக்ஸ்ல இருந்து ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னாவே அதுல கிளியர் பண்ணிடலாம்னு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு
இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் புக்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதும் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான இது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுல. ஏன்னா நம்ம பாட்டுக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறது வந்து ஒரு யூஸும் இல்லை. ஸோ அந்த மாதிரி புக்ஸ் ப்ராக்டிஸ் பண்றது அது வந்து ரொம்ப முக்கியம். அடுத்து ஜென்ரல் ஸ்டடீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம இதுல பார்த்தோம்னா ஒன் செகண்ட். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து இப்போ நான் நிறைய கொடுத்துருக்கேன். இது எல்லாமே நம்ம படிச்சுதான் ஆகணும் எந்த எக்ஸாமா இருந்தாலும். இப்போ ஆப்டிடியூடு, சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி. இந்த ஆப்டிடியூட்னா அதுவும் நம்ம ஸ்கூல்ல படிச்ச மேத்தமேட்டிக்ஸ் தான், பேசிக் மேத்ஸ் தான். சயின்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, ஜியாகிரபி இதுவுமே நம்ம ஸ்கூல் படிச்சதுல இருந்து தான் வரும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்க டெய்லி நியூஸ் இதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அது இல்லாம இப்போ இங்கிலீஷ், தமிழ்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல ஸ்கூல்ல. அது வந்து நீங்க இப்போ குரூப் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னா அதுக்கு வந்து நீங்க லாங்குவேஜஸ், கிராமர் அந்த மாதிரிலாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நீங்க இங்கிலீஷ்ல, தமிழ் அந்த மாதிரி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கலாம். இப்போ இந்த ஸ்டடி சொல்றேன்ல, இப்போ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு ஜென்ரலா எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்க கிளாஸ் 6 to 10 வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ சமச்சீர் புக்ஸ் படிக்கலாம், இல்ல சிபிஎஸ்சியோட என்சிஆர்டி புக்ஸ் இருக்கும். இது எல்லாமே இன்டர்நெட்ல அவைலபிளா தான் இருக்கும். இந்த புக்ஸ் எடுத்து வச்சு நீங்க 6 to 10 படிக்கலாம். இல்ல வந்து இந்த அரிஹண்ட், லியூசென்ட்லாம் இவங்க வந்து பப்ளிகேஷன்ஸ். இவங்க வந்து இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு கன்சாலிடேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி புக்ஸும் படிக்கலாம். இல்ல இதை விட கொஞ்சம் நல்ல பெட்டர் ஆப்ஷன் வந்து யூடியூப்ல வந்து நிறைய சேனல்ஸ் இருக்கு இன்னைக்கு. நீங்க போனீங்கன்னா எப்படி சொல்ற, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கும் படிக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்கு. நீங்க போய் தமிழ்லயும் போட்டுக்கலாம், இங்கிலீஷ்லயும் போட்டுக்கலாம், அப்படியே படிக்கலாம். ஈஸியா இருக்கும். டிப்ஸ் எல்லாம் கூட போட்டிருப்பாங்க. அப்புறம் இன்ஜினியரிங் மேத்ஸ், இது வந்து ஐஎஸ், அப்புறம் கேட்டு, இஸ்ரோ, பார்க் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வரும். டிஎன்பிஎஸ்சி, ஏஐக்கெல்லாம் இது தேவையில்லை. இதுக்கு படிக்கிறதுக்கும் கிளாஸ் நோட்ஸ் போதும். ஆனா நீங்க அது ரொம்ப இப்போ நம்ம சிவில் பொறுத்த வரைக்கும் நம்ம 4 செமஸ்டர் படிச்சிருப்போம் மேத்ஸ். அவ்வளோத்தையும் எடுத்து படிக்கிறது கஷ்டம்னு நினைச்சீங்கன்னா இதுக்குமே ஏஸ் அகாடமி, மேடேசியோட நோட்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கும் நெட்ல. அதை எடுத்து கூட நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் வந்து நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காகவும் யூஸ் ஆகும், இதுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி தான் இருக்கும் ஆப்டிடியூட். எனக்கு தெரிஞ்ச ஆப்டிடியூட் மேக்ஸிமம் எந்த எக்ஸாம் எழுதுற மாதிரி இருந்தாலும் நீங்க ஆப்டிடியூட் படிக்கிற மாதிரி தான் வரும். ஸோ நீங்க பிளேஸ்மெண்ட் அட்டென்ட் பண்றதுக்கும் அது முக்கியமா தேவைதான். அதனால இதுக்கு வந்து ஆர்எஸ் அகர்வால் வந்து பெஸ்ட் புக்கு. அதுவுமே ஆக்சுவலி நீங்க நம்ம சின்ன கிளாஸஸ் எல்லாம் படிச்சு அடுத்து இப்போ நம்ம இப்போதைக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்ப்போம். காலேஜ்ல இருக்கிறப்போ நம்ம பெருசா நான் அப்படியே எக்ஸாமுக்கும் படிக்கிறேன், கிளாஸும் போறேன் அப்படிலாம் இருக்க முடியாது. ஆனா இப்போதைக்கு நீங்க சிலது பண்ணலான் இருக்கு. என்னன்னா கிளாஸ்க்கு வந்து நல்லா புரிஞ்சுக்க பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க எக்ஸாம்ஸ் எழுதிக்கிட்டே இருக்கணும். எவ்வளவு எக்ஸாம் எழுதுறீங்களோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த பிராக்டிஸ் வரும் உங்களுக்கு. சும்மா இப்போ நீங்க இப்போதைக்கு ஏஇ அந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுத முடியாது, டிஎன்பிஎஸ்சி, ஐஇஎஸ் எல்லாம் எழுத முடியாது. ஸ்டில் நீங்க இப்போ இந்த சிஹெச்எஸ்எல் 10th +2 குவாலிஃபிகேஷனுக்கு என்னென்ன எக்ஸாம் இருக்கோ அதெல்லாம் இப்ப இருந்தே எழுதி பழகலாம். இப்போ எஸ்எஸ்சியோட சிஹெச்எஸ்எல் எழுதலாம், ஆர்ஆர்பி, என்டிபிசி எழுதலாம், அப்புறம் குரூப் 4 எக்ஸாம்ஸ்லாம் எழுதலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்ஸ் வந்தா அது இப்போ என்னடா காலேஜ் தானே படிச்சுட்டு இருக்கோம், இதுக்கும் நமக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ட்டு இல்லாம ஃபர்ஸ்ட் எழுத பாருங்க. எழுத எழுததான் அந்த ப்ராக்டிஸ் வரும்.
அடுத்து வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி அப்பப்போ ஜம்ப் பண்ணிட்டே இருக்கக்கூடாது ஒவ்வொரு எக்ஸாம்ல. ஃபர்ஸ்ட் நான் வந்து சரி சிவில் படிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு என்னடா இது அதிகமா இருக்கு அப்படின்னு நான் ஜெனரல் எக்ஸாம்ஸ் படிக்கிறேன், ஐஏஎஸ் படிக்கிறேன் அப்படின்னு மாறிட்டே இருக்கக்கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் ஒன்னு செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுலயே ஸ்ட்ராங்கா இருக்கும். ஏன்னா இப்போ நீங்க சிவில் இன்ஜினியரிங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஐஏஎஸ்க்கு ஒரு மாதிரி படிக்கணும், டிஎன்பிஎஸ்சி ஏஐக்கு ஒரு மாதிரி படிக்கணும், இஸ்ரோக்கு ஒரு மாதிரி படிக்கணும். ஸோ ஒவ்வொரு எக்ஸாமோட பேட்டர்னும் மாறும், சிலபஸும் மாறும். ஸோ இப்போ நீங்க காலேஜ்ல ரொம்ப இதெல்லாம் இருக்க மாட்டீங்க, பிஸியெல்லாம் இருக்க மாட்டீங்க. இப்போ வந்து நீங்க சும்மா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து அதோட இப்போ எந்த எக்ஸாம் எழுதி போகணும்னு உங்களுக்கு விருப்பமா இருக்கோ அதோட எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி இப்போ நடத்துற சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா கவனிச்சு நல்லா ஓரளவுக்கு படிங்க. அதுவே நல்லா ஹெல்ப் பண்ணும் எக்ஸாம்ஸ் கிராக் பண்றதுக்கு. அடுத்து காலேஜ் முடிச்சுட்டு சரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்னென்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ எந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்கன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களோ அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் படிங்க. படிச்சுட்டு அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சுட்டு அனலைஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அந்த என்னென்ன சப்ஜெக்ட்னு புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் அனாலிசிஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க ஒவ்வொரு சிலபஸ் ஒவ்வொரு சப்ஜெக்டா படிக்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் அந்த அப்ஜெக்டிவ் புக்ஸ் எல்லாம் சொன்னேன்ல, அந்த அப்ஜெக்டிவ் புக்ஸ் ப்ரிப்பேர் பண்றதும் வந்து ரொம்ப மோனோட்டோனஸா உட்காந்து நான் படிச்சுட்டே இருக்கேன், 2 நாள் 3 நாள் உட்காந்து படிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னா படிக்க முடியாது. யாரா இருந்தாலும் போர் அடிக்கும். அப்படி இருக்கிறப்போ இந்த அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ்லாம் இப்போ ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னா அது கீழவே டாபிக் வைஸாவே இருக்கும். ஸோ இப்போ நீங்க இன்னைக்கு ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா புக் எடுத்து அந்த கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதனால ஒரு கண்டினியூஸா நீங்க வந்து அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்ல இருக்க முடியும். இதெல்லாம் நான் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட். நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்து அனாலிசிஸ் பண்ணி அப்படி பண்ண இப்படி பண்ணு இருந்தாலும் எக்ஸாம் டே தான் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், அங்க போய் எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. நம்ம இங்க இருக்கிறப்பவே மார்க் டெஸ்ட் எழுதணும். மார்க் டெஸ்ட்னா நீங்க போய் ஏதோ ஒன்றுல ரெஜிஸ்டர் பண்ணி காசு கட்டி அப்படித்தான் எழுதணும் அப்படின்லாம் இல்லை. அதே மாதிரிதான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கீங்களா அதோட டைம் வந்து 2.5 hours 3 hours இருக்குன்னா 3 hours உட்காந்து ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த டெஸ்ட்டை எழுத பழகுங்க. இந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து டிஎன்பிஎஸ்சிக்குலாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியா தான் இருக்கும். நீங்க முடிச்சிடலாம், இருக்கிற கொஸ்டின்ஸை அந்த டைம்குள்ள முடிச்சிடலாம். ஆனா எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் ஜேஇ வந்து ஈஸியா இருந்தா கூட நீங்க வந்து அந்த டைம்குள்ள முடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண போறீங்க இல்லை எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இம்பார்ட்டண்டா நீங்க பண்ண வேண்டியதே டைம் மேனேஜ்மெண்ட் தான். ஸோ இதுக்கு வந்து நிறைய மார்க் டெஸ்ட் நீங்க எழுதி பார்த்துட்டே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து மெயின் பாயிண்ட் இதுதான், நான் படிக்க போறேன் ஆரம்பிச்ச உடனே இருக்கிற எல்லா நோட்ஸையும் தயவு செஞ்சு கலெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு நோட்ஸ்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இதை படிக்கிறதா அதை படிக்கிறதா அப்படின்ட்டு பரவாயில்ல, ஒரு விஷயம் நமக்கு தெரியலன்னா பரவாயில்ல, 10 விஷயத்த ஒரே டாபிக் 10 விஷயத்த படிச்சு உங்களுக்கு குழப்பிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் 10 பாயிண்ட் படிச்சா கூட தெளிவா இருக்கணும். எவ்வளவு கிளாரிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு தான் முக்கியம் கவர்மெண்ட் எக்ஸாம்ல. ஏன்னா மேக்சிமம் எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸா தான் இருக்க போகுது. நம்ம ஒன்றும் செமஸ்டர் மாதிரி உட்காந்து உள்ள கதையெல்லாம் எழுத போறது இல்லை. ஸோ ரைட்னா ரைட்டு, தப்புனா தப்பு, அவ்வளவுதான். ஸோ எவ்வளோ கிளாரிட்டி இருக்கோ உங்களுக்கு அவ்வளோ ஈஸி எக்ஸாம் கிராக் பண்றது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஒரே சப்ஜெக்ட் வந்து இது வாங்குறேன், அவங்க கிட்ட இது வாங்குறேன், இவங்க கிட்ட வாங்குறேன், ஏஎஸ்து டவுன்லோட் பண்றேன், மேடிசி டவுன்லோட் பண்றேன்னு பண்ணாதீங்க. முன்னத்தையே ஃபாலோ பண்ணுங்க, அதுவே போதும், மோர் தென் என்ன. அடுத்து ஏற்கனவே சொன்னதா டெக்னிக்கல் பார்ட்டுக்கும் இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ்க்கும் காலேஜ் நோட்ஸ் படிச்சீங்கன்னா அது ரொம்பவே அதிகம். அதனாலதான் கிளாஸ்ல அட்டென்டிவா இருக்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்ட்னு சொல்றேன்.
காலேஜ் நோட்ஸ் உங்களுக்கு கிளியரா இருந்தா அதுவே போதும் டெக்னிக்கல் பார்ட்டுக்கு. ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் கூட நீங்க நியூஸ் பேப்பர்லாம் படிக்கணும். சில சேனல்ஸ் வந்து அவங்க டெய்லியுமே இது இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு பைல் பண்ணியே உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் ஆப்ஸ் எல்லாம் கூட இருக்கு. பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணி டெய்லியுமே இன்னைக்கோட கனெக்ட் ஆயிடுச்சு தாரணி. ஓகே சார். ஜென்ரல் ஸ்டடீஸ் வரைக்கும் கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு அதை யூடியூப் சேனல்ஸ் பாருங்க, அது பெட்டரா இருக்கும். அப்புறம் ஆப்ஸ்லாம் நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து வந்து கன்சிஸ்டண்டா படிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சும்மா கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு படிச்சுட்டு அப்புறம் டயர்ட் ஆயிட்டு அப்புறம் இல்ல நான் வேற பண்றேன் அப்படின்லாம் போகக்கூடாது. இருந்தீங்கன்னா ஃபுல் ஃபிளெஜ்டா படிக்கிறேன்னா எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் படிச்சுட்டே தான் இருக்கணும், வேற வழி இல்லை. ஸோ காம்படிஷனும் அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் கிளியர் பண்றதுக்கும் அதே எக்ஸாம் இன்னைக்கு கிளியர் பண்றதுக்கும் நமக்கு ப்ரிப்பரேஷன்ங்கிறது வந்து ரொம்ப அதிகமா தான் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம படிச்சுட்டே இருக்கணும். டெய்லி இப்போ ஸ்டார்டிங்ல படிக்க கஷ்டமா இருந்ததுன்னா கூட 1 hour படிக்கிறீங்கன்னா டெய்லியுமே 1 hour கன்சிஸ்டண்டா படிக்கணும். அதுக்கப்புறம் நீங்க வந்து அதை இன்க்ரீஸ் கூட பண்ணிக்கலாம். ஆனா நீங்களே வந்து உங்களுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுத்துக்காதீங்க, நம்ம தான் 6 நாள் தொடர்ந்து படிச்சோம், ஒரு நாள் வந்து லீவ் கொடுத்துக்கலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது. கன்சிஸ்டண்டா படிக்கணும். அடுத்து வந்து ரொம்ப ப்ரிப்பரேஷனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா தான் இருக்கும். இருந்தாலும் சொல்றேன், ஓவரா ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா சிலபஸ் எல்லா எக்ஸாமுக்குமே அதிகமா தான் இருக்கும். எந்த எக்ஸாமுக்குமே வந்து நீங்க கம்மியா படிச்சு உள்ள போயிடலாம் அப்படின்ட்டு எந்த எக்ஸாமுமே கிடையாது. ஈஸியா இருக்க போஸ்ட்ல இருந்து கஷ்டமா இருக்க போஸ்ட் வரைக்கும் நிறைய தான் படிச்சாகணும். எதுக்குமே இன்னைக்கு வந்து நம்ம டெக்னிக்கல் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ்னா கூட சிவில் இன்ஜினியரிங் மட்டும் படிச்சா போதும், இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் மட்டும் படிச்சா போதும் இல்லை, படிச்சுதான் ஆகும். ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நம்ம எல்லாம் சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்போம். இப்போ அது நமக்கு அவ்வளவா ஞாபகமே இருக்காது. காலேஜ் 4 வருஷம் படிச்சு முடிச்சுட்டு போறப்போ கஷ்டமா தான் இருக்கும். அதெல்லாம் படிக்கிறப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்கும். பட் தென் அது நீங்க எப்படி ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறத பொறுத்து. அதுக்கப்புறம் முன்ன சொன்னதுதான், இப்போ காலேஜ் படிக்கிறப்போ நீங்க இந்த 10th +2 குவாலிஃபிகேஷனுக்கு எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருப்பீங்க. முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் சிவில் ரிலேட்டட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதலாம், கிராஜுவேட் லெவல்ல இருக்கிறதுலாம். அப்படி எழுதுறப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுற எக்ஸாம்லயே கிளியர் பண்ணிடணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது. ஸோ என்ன நம்பிக்கையை கைவிட்டுறாம எழுதிட்டே இருக்கணும். எழுதுதான் உங்களுக்கு அது ப்ராக்டிஸும் ஆகும். அவ்வளவுதான். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கேட்கலாம்.
தாரணி, நீங்க அந்த NUS சிங்கப்பூர் போயிட்டு வந்த இன்டர்ன்ஷிப் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே சார். சார் அந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டடாவா சார், இல்ல எப்படி ஜஸ்ட் அப்ளை நீங்க நம்ம பண்றது எப்படி அந்த அப்ளை மாதிரி காலேஜ்ல சொல்றீங்களா இருந்து சார்? எப்படி அப்ளை பண்ணி போனீங்க, அங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க, என்ன கெயின் பண்ணீங்க நாலேஜ், அது ஒரு 2 minutes சொல்லுங்க பார்க்கலாம். சார் இங்கிருந்து காலேஜ் மூலமா எப்படி அப்ளை பண்ணீங்க, அங்க இப்ப என்ன ப்ராஜெக்ட் பண்ணீங்க, அதுல என்ன கெயின் பண்ணீங்க, அங்க போனதுனால உங்களுக்கு என்ன நாலேஜ் கெயின் பண்ணீங்கன்ற ஒரு 2 minutes சொல்லிருங்க. ஓகே சார். தேர்ட் இயர் படிக்கிறப்பதான் இந்த NTU கூட, அப்போ CITயும் NTயும் வந்து இது டைப் பண்ணியிருந்தாங்க, MOU சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் அப்ளை பண்ணோம். எல்லாருமே அப்ளை பண்ணலாம், இது MOU இருக்கணும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது. தேர்ட் இயர்ஸ் தான் எலிஜிபிள், நீங்க பண்ணலாம். அவங்க வெப்சைட் இருக்கும் NTUவோடது, கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னா வரும். அதுல போயிட்டு அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸா தான் இருக்கும். அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணிட்டு அவங்க வந்து நம்ம சிவி, நம்ம அகாடமிக் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வச்சு நம்மளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுல இருக்கும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்க வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கும், டைட்டிலும் இருக்கும். 3 சாய்ஸ் கொடுக்கலாம். அதுல எந்த ப்ரொஃபஸருக்கு உங்களுக்கு விருப்பமோ அவங்க வந்து உங்களை எடுத்துப்பாங்க அந்த மாதிரி. ஃபர்ஸ்ட் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணணும். நம்மள ஷார்ட் லிஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட அசைன் பண்ணுவாங்க. நான் வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டட் மெயின் விஷயம் வந்து பாஸ்போர்ட் அப்ளை பண்ணணும். இல்லைனாலும் யூஸ் ஆகும் தான், அதனால பெட்டர் தேர்ட் இயர் படிக்கிறப்போ அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி, இன்டர்ன்ஷிப்க்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ரீஇம்பர்ஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க ஓரளவுக்கு, அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அப்புறம் நான் வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ல தான் இருந்தேன். அது வந்து எப்படின்னா, ப்ராஜெக்ட் வந்து லெட் அந்த மாதிரி இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் வந்து டிடெக்ட் பண்றதுக்கு, அது வந்து நமக்கு ரொம்ப கார்சினோஜெனிக் எலமெண்ட்ஸ் ஆக்சுவலி, லெட்டு, கேட்மியம்லாம். அதெல்லாம் வந்து வாட்டர் ரிசோர்ஸ்ல நிறைய இருக்கு. அதை வந்து நம்மளால ஜென்ரலா வந்து ஒரு சொல்யூஷன்ல லெட்டோ கேட்மியமோ இருக்குன்னா நம்ம வந்து அது எலக்ட்ரோட்ஸ் வச்சு கண்டுபிடிப்போம். அந்த எலக்ட்ரோட் இல்லாம இப்ப அதே மாதிரி நீங்க சீவேஜ்ல ஒரு ஃபேக்டரியில இருந்து வெளியில வர வேஸ்ட் வாட்டர்ல வந்து அதை போய் கண்டுபிடிக்கணும்னா அங்க கொண்டு போய் நீங்க எலக்ட்ரோட வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலா நம்ம வேற ஏதாவது ஒரு மெட்டீரியல்ல இருந்து அந்த லெட் கேட்மியம்ல அப்சார்ப் பண்ணிட்டு அதை வச்சு பேப்பரை வந்து ஒரு மீடியமா வச்சுப்போம். பேப்பர்னா அது நம்ம சாதாரண யூஸ் பண்ற பேப்பர் மாதிரி இல்ல, அது வந்து அந்த திக்னஸ், அதோட போர் சைஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை வச்சு எலக்ட்ரோட் வச்சு பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம அல்டிமேட் எய்ம் என்னன்னா, அந்த பேப்பர் எடுத்துட்டு போய் இப்போ ஒரு வேஸ்ட் வாட்டர் ஃபேக்டரி வேஸ்ட் வச்சுட்டு அந்த பேப்பரை கொண்டு வந்து எலக்ட்ரோட டெஸ்ட் பண்றப்போ நமக்கு எந்த அளவுக்கு அந்த வேஸ்ட் வாட்டர்ல இருக்கிற லெட் கண்டென்ட்டோ கேட்மியம் கண்டென்ட்டோ நம்மளால கொண்டு வர முடியும் அப்படிங்கறத ப்ராஜெக்ட். என்ன சொல்ல, ப்ராஜெக்ட் அப்படி இப்படின்னு இருந்தாலும் ரொம்ப நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அங்க போயிட்டு வந்தது. காலேஜும் நல்லா இருக்கும். நிறைய பேரை சந்திக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கும். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அங்க போயிட்டு வருது. அதனால எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. இவங்களுக்கு தான் கிடைக்கும், அவங்களுக்கு தான் கிடைக்கும் இல்ல. ஃபர்ஸ்ட் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அப்புறம் அந்த பிப்ரவரியில அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்ப ஏதாவது ரூல்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கான்னு எனக்கு தெரியல. பிப்ரவரி ஜனவரியில பாத்தீங்கன்னா தெரியும். தாரணி, நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு சொல்லுங்க எக்ஸாமுக்கு. நான் வந்து கோச்சிங் கிளாஸ் போனேன். கோச்சிங் போனாலுமே கூட காலேஜ்ல படிச்சது வந்து ஒரு மெயின் சப்போர்ட்னு வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம காலேஜ் தான் வந்து பேஸ்மெண்ட் மாதிரி, அதுக்கு மேல நீங்க அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஏன்னா காலேஜ்ல வந்து நம்ம காலேஜ் நல்லா தான் சொல்லி தருவாங்க. நிறைய காலேஜஸ்ல வந்து
நீங்க நினைச்சு கூட பார்க்க அங்க போய் தான் எனக்கு இதெல்லாம் தெரியும். சொல்லியே தராம இருக்கிற காலேஜஸ் எல்லாம் நிறைய இருக்காங்க. இங்க வந்து நம்ம அசால்ட்டா இருப்போம். எல்லாரையும் சொல்ல கொஞ்சம் பேர் சொல்றேன். காலேஜ் வந்துட்டோம் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு ஓரளவுக்கு படிச்சீங்கன்னா லைக் இப்போ படிக்கிறது தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ல ஏதோ ஒரு கொஸ்டின் தான் இருக்கும். ஏஐ பொறுத்த வரைக்கும் ஈஸியா தான் இருக்கும். நீங்க ரொம்ப படிக்கணும் அப்படின்னு இல்லை. காலேஜ் ஓரளவுக்கு படிச்சிருந்தீங்கன்னாவே நீங்க எப்படி சொல்ல கிராக் பண்ணிடலாம். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் ஈஸியா தான் இருக்கும். ஆப்ஷன்ஸும் இருக்கிறதுனால எழுதிடலாம். டெக்னிக்கல் பார்ட் ஓகே, ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு தான் மெயினா ப்ரிப்பேர் பண்ற மாதிரி இருக்கும் ஏஐ பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சில. அதுதான் டெக்னிக்கல் பார்ட் வந்து காலேஜ்ல படிக்கிறது தான் இம்பார்ட்டண்டா இருக்கும். அப்புறம் நான் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி படிப்பேன், மெட்டீரியல்ஸ் வச்சு படிப்பேன். ஆனா மெட்டீரியலும் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா ஒரு மாதிரி போர் அடிக்கும். சில சேனல்ஸ் எல்லாம் வந்து எப்படின்னா டிப்ஸ் எல்லாம் எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, நம்ம ஷார்ட்கட் எல்லாம் வச்சு படிக்கிறதுக்கு எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி படிச்சு அந்த மாதிரிலாம் நான் கொஞ்சம் சேனல்ஸ் எல்லாம் பார்ப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருந்தது. அப்புறம் ஏஐ பொறுத்த வரைக்கும் மேத்ஸ் படிக்க தேவையில்லை. டெக்னிக்கல் பார்ட், ஆப்டிடியூட், அப்புறம் இந்த சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ் இந்த மாதிரி தான். ஓகே, தேங்க்ஸ் தரணி. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஏதாவது டவுட் கேட்கணும்னா கேட்கலாம் உங்க சீனியர் கிட்ட. As usual, no doubt, sir. அப்படிலாம் எதுவும் சார்.